வணக்கம். ANTV செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் 14, 2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் திருக்கழுங்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்களின் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆறுமுகம் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களின் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வரும் தாவேகா அரசை கண்டித்து காவிரியில் நமக்கு உரிய பங்கு நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தாவேகா அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, பாராளுமன்ற மேல்சபை MP தனபால், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் அவர்கள், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பத்வாச்சலம், திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அஜய் மோகன்குமார், மதுராந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா கார்த்திகேயன், கருங்குழி முன்னாள் பேரூராட்சி தலைவர் மஞ்சுளா புருஷோத்தமன், மேட்டுப்பாளையம் வசந்தி, திருப்பூரூர் ஒன்றியம் நம்பிராஜன் மற்றும் S. தேவகிருவை, மாவட்ட பிரதிநிதி மகாலிங்கம், மதுராந்தகம் கழக செயலாளர் சரவணன், எளத்தூர் மேற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் குமார் மற்றும் கட்சி முக்கிய பிரமுகர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.